श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रुतीनामुत्तरं भागं वेगवत्याश्च दक्षिणं कामातदिव सञ्जीयात् कश्चिदद्भुतकेसरी तपन इन्दु अग्निनयनः तापानपचिनोतु नः तापनीयरहस्यानां सारः कामासिका हरिः आकण्ठमादिपुरुषं कण्ठीरवम् उपरि कुण्ठितारातिम् वेगोपकण्ठसङ्गात् विमुक्तवैकुण्ठबहुमतिमुपासे बन्धुमखिलस्य जन्तोः बन्धुरपर्यङ्क बन्धरमणीयम् विषमविलोचनमीडे वेगवती पुलिनकेळिनरसिंहं स्वस्थानेषु मरुद्गणान् नियमयन् स्वाधीन सर्वेन्द्रियः पर्यङ्कस्थिरधारणाः प्रकटितप्रत्यङ्मुखावस्थितिः प्रायेण प्रणिपेदुषां प्रभुरसौ योगं निजं शिक्षयन् कामानातनुता अशेष जगतां कामासिका केसरी विखस्वर नखस्वर रुधिर हिरण्यवक्षस्थली विनर्गड निरर्गड रुधिर सिन्धु सन्ध्यायिताः अवन्तु मदनासिका मनुज पञ्चवक्त्रस्य माम् अहं प्रथमिकामित प्रकटिताः बाबाहवः सटापटलभीषणे सरभस अट्टहासोत्फटे स्फुरत्कृधि परिस्फुटत्भ्रुकुटिकेऽपि वक्त्रे कृते कृपाकपटकेसरिन्दनुजडिम्ब दत्तस्तना सरोजसदृशा दृशा व्यतिभिषज्यते व्यज्यते त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च अरक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधिश्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम् इत्थं स्तुतः सकृतिहाष्टभिरेशपद्यैः श्रीवेङ्कटेशरचितैस्त्रिदशेन्द्रवन्द्यः दुर्दान्तघोरदुरितद्विरदेन्द्रभेदी कामासिका நரஹரிர்விதனோது காமான். ஆச்சரியமான இந்த உபய காவேரி மத்தியத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நான் இன்னைக்கு ஒரு உபன்யாசம் சொல்ல போறேன். இல்லை என்னன்னா, இது எந்த அளவுக்கு பெருமாளுக்கு ரொம்ப சுப்பிரசித்தமா இருக்கோ, மறுபுறத்தில் பார்த்தீர்கள் என்றால் சைவ சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய பஞ்சபூத லிங்கங்களில் ஒன்றாயிருக்கக்கூடியவர் ஜம்புகேஸ்வரர். சாக்தத்தில் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் மிகவும் கொண்டாடக்கூடிய ஸ்ரீசக்கரத்தை தன் தாட்டங்கமாக தாங்கியுள்ளவள் அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தேவி அகிலாண்டேஸ்வரி. கொஞ்சம் காவேரிக்கு அப்புறம் சென்றீர்கள் என்றால் தாயுமானவரும் மேலே இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையாரும், இந்த பக்கம் போனேன்னா உத்தமர் கோவில். ஒரு காம்பஸ் மாதிரி நடுவில் ரேடியஸை சுற்றி வச்சேன்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சென்று வந்து தங்கள் ஈரச் சொற்களால் பாடிய திவ்யதேசங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்களும் அநேகம். எத்தனை திவ்யதேசங்கள் எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் இந்த இரண்டுக்கும் நடுவில்
ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாளுக்கு ஒரு தனி ஏற்றம், அதுலேயும் நிருசிம்மாவதாரத்துக்கு ஒரு தனி ஏற்றம். சைவத்துக்கும் பொருந்துமான்னு கேட்டால் தபன இந்து அக்னி நயனகான தேசிகன் எடுக்கிறார். நிருசிம்மனுக்கு 3 கண், விஷம விலோச்சன மீடே 3 கண். நிறைய ஸ்தலங்களில் மூலமூர்த்தியை நீங்கள் போய் சேவிச்சேன்னா நிருசிம்மனுக்கு 3வது கண் நெத்தியில் தெரியும். ரொம்ப நீங்கள் வற்புறுத்தி அந்த பட்டரை கேட்டீங்கன்னா அவர் தன்னுடைய 3வது கண்ணை காமிச்சிருவார். 3 கண் உண்டு. தபன இந்து அக்னி நயனகா. எப்படி சிவபெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் ரொம்ப ஏற்றமோ, எப்படி சதருத்ரியம் ஸ்ரீருத்ரம் சமக்கங்களை சொல்கிறோமோ, அந்த மாதிரி நிருசிம்மமூர்த்திக்கும் ஸ்ரீருத்ரம் சமக்கம் விசேஷம். அப்படின்னா ஒரு புறத்தில் பார்த்தீர்கள் என்றால் சிவபெருமானும் மந்திரராஜ பத ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திர கிரந்தமே பாடியிருக்கார் நிருசிம்மன் மேலே. கேட்கவே வேண்டாம், இங்கே நிருசிம்மன் 3 கோலங்களில் சேவை சாதிக்கிறார். ஸ்ரீரங்க கோவிலுக்கு உள்ளே மேட்டு அழகிய சிங்கராய், கம்பநாடனுடைய ராமாயணத்தை அங்கீகரித்த ஒரு பெரிய நிருசிம்மமூர்த்தியாக காட்சி கொடுக்கக்கூடியவர் மீட்டழி சிங்கர். சற்று வெளியே ஒரு காலகட்டத்தில் காடு இருந்ததுன்னு சொல்றா. இப்போ நமக்கு தெரியல, காட்டழி சிங்கர்னா அழிசிங்கர் இருக்கார், காடு தான் இல்லை. அதனால் காட்டுக்கு நடுவில் ஒரு காலத்தில் ஏற்பட்ட நிருசிம்மமூர்த்தி இந்த எம்பெருமான். இதுவும் ரொம்ப பிராச்சீன எம்பெருமான். இந்த கோவிலின் மண்டபங்களில் தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மற்றும் ஒரு பெரிய ஆச்சாரியராக இருந்தவர் பிள்ளலோகாச்சாரியார். பிள்ளலோகாச்சாரியாருடைய காலக்ஷேபங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் நடக்கும். நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 800-900 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் மண்டபத்தில் தான் காலக்ஷேபம் நடக்கும். இது 2வது நிருசிம்மன், மேட்டழி சிங்கர், காட்டழி சிங்கர். காவேரிக்கு அருகே ஆற்றழகிய சிங்கராகவும் சேவை சாதிக்கிறார். அதனால நிருசிம்மமூர்த்தியின் வடிவழகை எப்படி நின்றான், இருந்தான், கிடந்தான்னு சேவிக்கிறோமோ, 3 மூர்த்திகளும் சாநித்தியம் பெற்ற ஒரு உயர்ந்த திவ்யதேசம் இந்த ஸ்ரீரங்கம். இன்றைய தினம் அழகிய சிங்கம் என்கின்ற தலைப்பில் அடியேன பேச சொல்லுமாறு சபையார்களுடைய நியமனம். அழகுன்னு சொல்லிவிட்டா என்ன, அது ஒரு விசேஷமான குணமா? இந்த அழகுக்கு எது திருஷ்டாந்தம்? அழகுக்கு பல விஷயங்கள் சொல்லலாமே. அந்த அழகுக்கு எப்படி நிருசிம்மர் பொருத்தமாவர்? ரொம்ப நரசிம்மரை ரொம்ப அழகுன்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னு ஆழ்வார் எடுத்திருக்கார். நரசிம்மர் அழகு இல்லைன்னு விட்டார். நான் ஞாபகம் வச்சுக்கோ, நரசிம்மர் அழகு இல்லை, அழகுன்னு அது நரசிம்மரம். புரியறதோ வித்தியாசம்? அழகியான் தானே அறிவுருவம் தானேன்னார். நரசிம்மர் அழகுன்னு சொல்லலை. அழகுன்னு ஒன்று உலகத்தில் இருந்து தானே அது நரசிம்மர் தானா. ராமகிருஷ்ணர் ஏதோ இவருக்கு அழகு விஞ்சி இருக்கும்போதோ ரொம்ப நல்ல ஒரு பண்டம் ஆற்றுல பண்ணிவிட்டானா அது எல்லாம் சட்டுன்னு பறந்து போய்டும், எல்லாரும் சாப்பிட்ருவா. அப்போ யாராவது ஆற்றுக்கு வந்தால் இந்த வழிச்சு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அழகுன்னா அது நரசிம்மர் தான். அழகுன்னு இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு வச்ச பாத்திரத்தில் எல்லாம் காலியாகி இந்த வழிச்ச மிச்சம்தான் கொஞ்சம் கிருஷ்ணர், கொஞ்சம் ராமர்.